தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, ஹோலி காட், மைட்டி ஒன், ஹோலி இம்மார்டல் ஒன். நாம் ஏன் இயேசுவை ஆராதிக்க வேண்டும்? நாம் ஏன் இயேசுவை வணங்க வேண்டும்? நாம் ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? எத்தனையோ கடவுள் இருக்காங்க இல்லையா? முக்கியமாக நான் இயேசுவுக்கு ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற தலைப்பில் கீழ் இன்று வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். கடைசி வரை மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்புகளை எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஹோலி காட், தமிழில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த தேவன், பரிசுத்த வல்லமை உள்ளவர், அழியாதவர். சில தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க, அப்புறம் தூக்கி போட்டு காலில் மிதிப்பாங்க, தண்ணியில் போடுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான். வணங்குபவர்கள் அவரை உயிர் மூச்சு உள்ளவரை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். வணங்காதவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இயேசுவை வணங்குகிறவர்கள் உடம்பு முடியலனா கூட ஊழியம் செய்வார்கள். என்று கூட எனக்கு உடம்பு முடியவில்லை, உடம்பெல்லாம் வலி. பாண்டிச்சேரி போயிட்டு வந்த கலைப்பு, அங்கே போய் ஒரு பாட்டு பாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப கலைப்பு, ஒரே நாள் பிரயாணம். இருப்பினும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த சிறப்பு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நித்திய வாசி, அதாவது நீங்களும் நானும், நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாசம் பண்ணாங்க. கொஞ்ச காலம் இருந்தாங்க, 100 ஆண்டு காலம், 200 ஆண்டு காலம் அப்படி இருந்தாங்க, மரித்து போயிட்டாங்க. அவங்க பைபிள் எடுத்து படிக்கும்போது, அவங்க நிகழ்வுகளை படிக்கும்போது தான் நாம் அவங்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் நித்தியத்திற்கும் வாசம் செய்கிறார் என்கிற காரணத்தினாலே ஏசாயா தீர்க்கதரிசி 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நித்திய வாசி என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பவர். நம்ம ஆண்டவர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் தாங்க நம்ம ஆண்டவர் இருப்பார். பரிசுத்தம் இல்லாத ஸ்தலத்திலே நம்முடைய ஆண்டவர் இருப்பது இல்லை. ஏன் என்றால் பரிசுத்தமாக இருக்கிறவர் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் மகத்துவமும் உன்னதமானமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகத்துவமான நாமம், எல்லா நாமத்திலும் பெரிய நாமம். அவர் உன்னதமானவர், உன்னதம் இல்லாமல் அவர் இருப்பதில்லை. எனவேதான் ஹோலி காட், மைட்டி ஒன், ஹோலி இம்மார்டல் ஒன் என்று அழைக்கப்படுகிறார். சங்கீதம் 147:5 பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவருக்கு மேலே பெரியவங்க யாருமே இல்லைன்னு நான் சொல்லலை, பைபிளில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மகா பலனும் உள்ளவராய் இருக்கிறார். மகா பலன், the mightiest power in the world is our Lord Jesus Christ. அந்த பலத்திற்கு மேலே வேறு பலம் இல்லை. சங்கீதம் 147:6 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் சாந்தம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். பணக்காரரு நீ எவ்வளோ கொடுப்ப, 10, 20%, 30% அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். சாந்த குணம் இருக்கிறதா, உன்னை உயர்த்த தேவன் தயாராக இருக்கிறார். அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது பிரசன்னமாக்குதலை, அதாவது இம்மார்டல் ஒன், எங்கெல்லாம் தேவன் இருக்க வேண்டும் என்பதை அவர் தான் முடிவு செய்வார். பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலத்திலே வெளிப்படுத்துவார்.
அவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அவர் உங்களுக்கு பிரசன்னமாவார். அவரே நித்தியானந்தமுள்ள எந்த சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். நித்தியானந்தம் உள்ள, சில பேர் நான் நித்தியானந்தம் அப்படி சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நித்தியானந்தம் உள்ள சக்கரவர்த்தி சக்கராதிபதி யாருன்னா நம் தேவன் தான். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. திருவெளிப்பாடுல பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமம் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுடைய மகிமையை பாருங்க. எப்போ வேணுமோ உங்களுக்கு அப்போ அவர் தான் வெளிப்படுவார். நீங்கள் கூப்பிட்ட நேரத்தில் தேவன் வர்றதுக்கு அவர் சாதாரண ஊழியக்காரர் இல்லை, மகத்துவமானவர், பரிசுத்த தேவன், பரிசுத்த வல்லமை உள்ளவர், அழியாதவர். யோவான் 14:21 இவ்வாறு சொல்கிறது, என்னிடத்தில் அன்பாய் இருப்பவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறார். நீங்கள் இயேசுவிடத்தில் அன்பாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பிதாவிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். இது எதை குறிக்கிறது என்றால் இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார். சிலர் பிதான்னா அல்லாமா. இங்கே இயேசுவே சொல்றாரு, நானும் பிதாவும் அன்பாய் இருப்பவர். யோவான் 14:9 தேவன் தெளிவாக சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று ஏன் சொல்லுகிறாய்? நீ என்ன பார்த்தினா பிதாவை பார்த்த மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது நான் பிதாவை பார்க்கணும், பிதாவை வழிபடணும்னு ஏன் சொல்கிறேன்னு இயேசுவே கேட்குறார். யோவான் 18:37 தெளிவாக சொல்லுகிறது, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அவர் சிலுவை சாவை ஏற்கும் முன்பாக இவ்வுலக ராஜாவின் முன்னால் கொண்டு போய் அடிமையாக நிறுத்தப்படுகிறார். உங்கள் பாவத்திற்காக, என் பாவத்திற்காக வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்று அடிமையாய் நிற்கிறார். அப்பொழுது அந்த ராஜா கேட்கிறார், நீ ராஜாவா? நான் ராஜா தான். சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். சத்தியத்தை அறிவிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன். எதுக்கு வந்தாரு? சத்தியத்தை உங்களுக்கு எனக்கும் அறிவிக்கணும். நீங்களும் நானும் இயேசுவின் சத்தியத்தை கேட்டு இயேசுவோடு பரலோகத்தில் இருக்கணும்னு சொல்லி தான் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லுகிறார். இயேசுவின் சத்தத்தை கேட்பவர்கள் அனைவரும் பிதாவின் சத்தத்தை கேட்கிறார்கள். எனவே நீங்கள் பயப்படாதீங்க. இன்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களே ஆனால் பரிசுத்த தேவன் ஒருவரே, பரிசுத்தவர், வல்லமை உள்ளவர், அழியாதவர். அந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டே இருப்போமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வருகிற எல்லா துன்பத்திலும் இயேசு உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார். நோய் நோக்காடு வந்தாலும் உங்களையோ என்னையோ எத்தனை கொடுமைகள் படுத்தி சாகடித்தாலும் இயேசு உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார். உங்களையும் என்னையும் இயேசு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்வார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்க. இயேசுவின் வார்த்தையை முழுமையாக நம்பி பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள். வேறு ஒரு தெய்வம் உங்களுக்கு இல்லை. ஒரே தெய்வம். பைபிள் படிக்கிற கிறிஸ்தவங்க எந்த சபையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து மட்டுமே வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து மட்டுமே அழியாதவர். எனவே தான்
திருவெளிப்பாடு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், ஐ ஆம் தி ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆதியும் அந்தமுமாய் முடியுமாய் இருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் வழிபடுவீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.